Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் அருமையான ஒரு தெய்வீக நற்செய்தியை நம் அனைவருக்கும் கொடுக்கின்றார். ஏற்றுக்கொள்பவனோ பாக்கியவான், ஏற்றுக்கொள்ளாதவனோ அழிக்கப்படுவான். பாவத்தை உணர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றார் தானியேல். தன்னுடைய பாவத்திற்காக மட்டும் அவர் ஜெபிக்காமல் உலக மக்களின் பாவங்களுக்காகவும் இஸ்ராயல் மக்களின் பாவங்களுக்காகவும் அவர் தன்னையே வருத்தி, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் என்று தாழ்மையோடு வேண்டுகிறார். தெய்வ பிள்ளைகளே, பிறரை குற்றம் சாட்டாமல் தம்மையே பரிசோதிக்கின்றார். பிறரை அவர் குற்றம் சாட்டல, ஆனால் தம்மையே பரிசோதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஜெபத்தில் உண்மையான மனம் திரும்புதல் இருக்கின்றதா? குற்றத்தை மற்றவர் மேல் தள்ளுகிறோமா, இல்லை தேவனிடத்தில் நாம் ஒப்புக்கொள்கின்றோமா? சிந்திப்போம் தெய்வ பிள்ளைகளே. அவ்வப்பொழுது நான் ரொம்ப ஒரு சில காலங்கள்ல கோபப்படுவது, அகங்காரப்படுவது, ஆவேசப்படுவது, அவசரப்படுவது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன், செயல்பட்டேன். சில நேரங்கள்ல அவங்க எல்லாருமே முழுவதுமாக தப்பு, கொஞ்சம் கூட கரெக்ட் கிடையாது, முழுசா தப்புன்னு தான் நினைச்சவன். ஆனால் இப்பொழுது ஜெப வழிபாட்டில் வரும் பொழுது, ஆண்டவரை உணரும் பொழுது, எல்லாரும் தப்பு இல்ல, நம்மள்ட்ட தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, நம்ம தான் அவசரப்படுகிறோம், நம்ம தான் ஆழ்ந்து சிந்திக்கிறோம், நம்ம தான் டிப்ரெஷன்ல போயிருக்கிறோம், நமக்குள்ளதான் காமங்கள் இருக்கிறது, நமக்குள்ளதான் அவசர புத்திகள் இருக்கிறது, நம்ம தான் தவறாக புரிந்து கொள்கிறோம் என்ற எண்ணங்கள் எனக்குள்ளாய் அனுதினமும் வர ஆரம்பித்து விட்டது. My dear brothers and sisters, in the first reading we see Daniel praying to the Lord with a deeper heart, with regretful heart, with a humble heart. He prayed to the Lord. He prays to the Lord, asking him to forgive not only his sins but also the sins of the people of Israel, the sins of the nation. He pleads to the Lord to forgive all the sins of the land. In olden days, my dear brothers and sisters, I used to think that everyone is incorrect, everyone is at fault, everyone is making mistake, and all are not good, they are not intelligent, they are fools. Likewise, I used to think, but later on, when I enter into the Lord, when I realized the Lord's power, nowadays I am thinking that it is my fault. Since I was in depression, since I was in lustful feeling, since I was in anger, since I was in hatred mode, I hated everyone, I judged everyone, I misunderstood everyone, I neglected everyone, I spoke ill of others. Likewise, nowadays I am thinking, my dear brothers and sisters, it is at our fault. It is not because of others' fault we get angry. We ourselves are lacking something. We are only lacking something in our life, not others. All others are perfect, only I am imperfect. We have to understand the power of the Lord. Daniel pleaded to the Lord and humbled himself, because as a servant of the Lord, he humbled himself. As servant of the people, he pleaded for the people. My dear friends, we should also ask the Lord, plead to the Lord, that it's not others' mistake, it's because of my mistake we have sinned. It's because I did not do my responsibility, my family is struggling. Because of my lack of responsibility, lack of consciousness, my family members are suffering. தெய்வ பிள்ளைகளே, மற்றவர்கள் கஷ்டத்திற்கு காரணம் அவர்கள் அல்ல, மற்றவருடைய கஷ்டத்திற்கு காரணம் நான் தான். என்னுடைய கடமை இல்லா தன்மையும் கடமை உணர்வில்லா தன்மையும் இந்த பிள்ளைகள் அனைவரையும் பாவத்திலே தள்ளிவிட்டது, அவர்களை கஷ்டத்திலே தள்ளிவிட்டது, அவர்களை சோர்விலே தள்ளிவிட்டது.
அவர்களை வெறுப்பிலே தள்ளிவிட்டது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், தானியேல் ஆண்டவரிடம் முறையிடுகின்றார். ஆண்டவரே, நீ நீதியுள்ள தேவன், நீ நீதியுள்ள தேவன். You are a righteous God, you are justful God. Daniel says to the Lord, you are justful Lord, you are நீதியுள்ள தேவன். நாங்களோ அவமானத்திற்குரியவர்கள். We are at shame, Lord. We only sinned, we only gone astray from you, we only neglected you, we only forgot you, we only did not come into you. Because of that we gained only shame in our life. ஆண்டவரே, நாங்கள் தான் உம்மிடத்தில் வரவில்லை, உம்மை பற்றி கொள்ளவில்லை, அதனால் எங்களுக்கு மிஞ்சியதோ அவமானம் மட்டுமே. தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில நேரங்கள்ல சொல்லுவாங்க, என்னன்னா நம்ம யாரோடு பழகுறோமோ அவர்களுக்கு மேலாக நாம் வருவோம். நீ போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட நீ பழகுனீனா அவனை போலதான் நல்ல பிச்சைக்காரனா ஆவ. நீ போய் ஒரு நல்ல நீதிமான்ட்ட பழகுனீனா அவனை போலதான் நல்ல நீதிமானாய் ஆவாய். அதே போல ஒரு பணக்காரனை பழகுனீனா நீயும் ஒரு நாள் பணக்காரனாக மாறுவாய். அப்ப நீ யாரோடு பழகுகிறாய் என்பது முக்கியம், எப்படிப்பட்ட மனிதர்களோடு பழகுகிறாய் என்பது முக்கியம். In olden days they used to say it depends on how you grow. How you grow is depending on with whom you have relationship. If you are having relationship with a beggar, you will become a better beggar. If you are having relationship with a justful person, you will become a little more righteous person. If you are having relationship with the richest man, you will also one day become richer than him. So it depends on with whom we mingle. It depends on how we speak to others. It depends on how you behave with others. தெய்வ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களோடு எப்படி பழகுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த அளவையால் அளக்குகிறாயோ அதே அளவினால் உனக்கும் அளக்கப்படும் என்று கூறுகின்றார். Jesus says the measure that you give will be the measure that you get. சோ நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாத்தையும் அளந்து தான் கொடுக்கிறோம். ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு சோறை அளந்துதான் கொடுப்போம். ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு உதவி செய்யணும்னா அளந்துதான் பணத்தை கொடுப்போம். ஒரு அன்னதானம் பண்றதா இருந்தா அங்கேயும் அளந்துதான் நமக்குன்னு ஒரு இதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம அன்னதானமே போடுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஒரு செல்ஃபிஷ், ஒரு தன்னல உணர்வுகளோடு தான் நாம் பழகி கொண்டிருக்கின்றோம். My dear brothers and sisters, we see in our life, if we give offering, we just measure and give, we just limit our generosity and give. If we give food for others, we just control ourselves or give only limited food, and we take some apart for our eating. For our consumption, we take some food and keep the rest only we distribute to others. So in all our dealings, we are selfish people. In all our behavior, we behave as a selfish people. So the measure that you give, the measure you get back. நீ கொஞ்ச அளவினால் அளந்திருந்தால் அதே அளவை தான் உனக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை அதிக சந்தோஷத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதிக சந்தோஷத்தை நீ பெறுவாய். ஒருவேளை துக்கத்தை நீ கொடுத்திருந்தால் நீயும் துக்கத்தை பெறுவாய். ஒருவேளை நோயை கொடுத்திருந்தால் நீயும் நோயை பெறுவாய். ஒருவேளை நஷ்டத்தை கொடுத்திருந்தால் நீயும் நஷ்டத்தை பெறுவாய். தெய்வ பிள்ளைகளே, it only matters, time only matters, only நேரங்களும் காலங்கள் மட்டுமே தாமதமாக இருக்கும். ஆனால் நாம் அளந்த அளவை நமக்கு நிச்சயமாக திரும்பி வரும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை அளக்கின்றோம், எப்படி அளக்கின்றோம், யாருக்கு அளக்கின்றோம் என்பதை உணர்ந்து நல்ல தாராள எண்ணத்தோடு நல்ல பரஸ்பர உள்ளத்தோடு நாம் நம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வோம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ.
அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் நேர்த்தி திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசில்லா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி மற்றும் சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக, உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று அர்ப்பணிக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுடைய எந்த கருத்துக்களுக்காகவும் தெய்வ பிள்ளைகளை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு அமர்ந்து கொண்டு ஆண்டவரை உணர்ந்து கொண்டு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் உங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 ஒரு திருப்பலிக்கு. உங்களுக்கு எத்தனை திருப்பலி வேண்டும் என்றால் அத்தனை திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்தை அனைத்திற்கும் ஒரு 10 to 20 சொட்டு எடுத்து நல்லா உரசி தேய்ச்சிங்கன்னா உடனே அந்த வலிகள் மாயமாகிவிடும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, இந்த அதிசய எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. இது ஒரு மூலிகை எண்ணெய், தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். கருணை எண்ணெய் தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதத்திற்கு 10 to 20 சொட்டு வாங்கி எடுத்து நன்றாக தேய்த்தால் எல்லா வலிகளும் 5 to 10 நிமிஷத்துக்குள்ள மாயமாகிவிடும் தெய்வ பிள்ளைகளே. அதனால இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவசித்து இதை உங்களுக்கு கொடுக்கின்றோம். அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளிலிருந்து, தொழில் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையான ஜெபம். இது 120 வருடம் பழமையானது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்வதற்கு பயன்படுத்திய உன்னத ஜெபங்கள் உடையவை. இதையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய குடும்ப நலனுக்காக பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு செய்து கொடுக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அதையும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் தொழில் நலனுக்காகவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க. தேவன் உங்களை மகிமையாக வழி நடத்துவார். மற்றுமாக உங்களுடைய பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணியை எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.